அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேதிஸ் கதைக்கிறேன். அதிகமான உங்களுடைய கிளையன்ட்ஸ் வந்து கேட்பார்கள், செல்லிய நாட்டில் நீங்கள் ஏன் அதிக மல்டிப்ளெக்ஸை விற்கிறீர்கள் என்று சொல்லி. இந்த செல்லிய நாட்டில் அதிக மல்டிப்ளெக்ஸ் விற்பதற்குரிய முக்கிய காரணம் என்னென்று சொன்னால், நாங்கள் செல்லிய நாட்டில் இருப்பது ஒரு காரணம். பல வருடங்களாக செல்லிய நாட்டில் இருப்பதால் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு லொக்கேஷனாக இருக்கின்றது. அத்துடன் இது முக்கிய காரணம் என்னென்று சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு வீட்டிலே வந்து பெரிய கிச்சன், பெரிய பாத்ரூம், பெரிய மாஸ்டர் பெட்ரூம் என்ற இந்த லிவிங் ஏரியா வந்து செல்லிநாட்டில் உள்ள டூப்ளெக்ஸ்களுக்கெல்லாம் பெரிய லிவிங் ஏரியா உள்ளது. அதை விட இது வந்து மொன்ட்ரியல் வந்து ஒரு ஓல்ட்ஸ் ரீஜன் என்றபடியால் செல்லிநாட் வந்து 60-70s ஒரு பில்டான ஒரு ஏரியா. கூட டூப்ளெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 70s பில்ட் பண்ணதாக இருக்கும். அப்போ அதோட இந்த லொக்கேஷனில் வந்து இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பார்க்கிங் வசதிகள் இருக்கும். அதோட எல்லா வீட்டின் கராஜும் இன்டோர் பார்க்கிங், அவுட் சைட் பார்க்கிங் இருக்கும். ஒரு லெஸ் டிராஃபிக் ஏரியா. அதோட அந்த ஒரு செல்லிநாட்டை வந்து ஒரு கார்டன் சிட்டி என்று சொல்லுவினோம். அதாவது அழகாக இருக்கும் வீடுகள் சுற்றி வர பார்த்தா எல்லாரும் பூங்கண்டுகள் வச்சு நல்லா அழகாக இருப்பினோம். கூடுதலாக இது வந்து இத்தாலியன் கம்யூனிட்டி தான் இதில் மெயினாக ஆரம்பத்திலேருந்து கூடுதலாக இருந்தவர்கள். இப்பயும் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் எல்லாம் அதிகமானவர்கள் இட்டாலியன் ஓனர்ஸ் தான். அவர்கள் தங்களுக்கண்டு தாங்களே பில் பண்ணது. அதாவது அவர்கள் வந்து பார்த்தால் ஒரு கிறிஸ்மஸ் என்று பார்த்தால் அந்த கோல் ஃபேமிலியும் வந்து அந்த வீட்டில் கொண்டாடக்கூடிய மாதிரி பெரிய கோல்வே, பெரிய கிச்சன் எல்லாம் வச்சு செய்வேன். அப்போ அது எங்களுக்கும் வந்து அப்படி ஒரு ஃபேமிலியாக வாழ்கிற தன்மை உண்டதால் எங்களுக்கும் வந்து அந்த வீட்டினுடைய பெரிய கிச்சன், பெரிய கோல்வே, பெரிய லிவிங் ரூம் இருக்கிற வசதிகள் கூட இருப்பதால் தான் கூடுதலாக டூப்ளெக்ஸ், ட்ரிப்ளெக்ஸ், ஃபோர்ப்ளெக்ஸ் என்று வருவர்களுக்கு நாங்கள் செல்லிநாட் ப்ராப்பர்ட்டியை விற்பது. ஒன்று லொக்கேஷன், வெரி குட் லொக்கேஷன். அத்துடன் ப்ராப்பர்ட்டிகளும் ஒரு வெரி குட் ப்ராப்பர்ட்டிஸ். ஈவன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கூட நல்ல குவாலிட்டியான இத்தாலியன்ஸ் கன்ஸ்ட்ரக்டரால் கட்டப்பட்ட நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன். அவர்கள் வந்து நார்மலாக ஒவ்வொரு நாட்டுக்காரருக்கு ஒவ்வொரு ஸ்டைல்ன்ற மாதிரி எங்களுக்கு உடுப்பிலேயோ நகையிலையோ அல்லது எங்களோட சமையல் குக்கிங் இதுகளில் ஒரு ஸ்டைல் இருக்கிற மாதிரி இத்தாலியன்ஸ் என்று பார்க்கும்போது அது கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜெனரேஷனாக அதிக எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். அப்போ அவர்கள் வந்து அவருடைய வீட்டில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில்ஸாக க்ளீனாக செய்து வச்சிருப்போம். நாங்கள் கூட இப்போ 15-20 வருஷமாக நாங்கள் வித்த கிளைண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிகள்ன்ற பிரச்சனைகள் எடுத்து பார்த்தோம் என்றால் செல்லிநாட்டில் வேணும் நாட்கள் ப்ராப்பர்ட்டிகள் வேணும் நாட்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிகளால் வர்ற பிரச்சனைகள் மிக குறைவு. இவன் பழைய ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கூட அது சொலிட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வெல் மெயின்டைன் ப்ராப்பர்ட்டி. அதனால தான் கூடுதலாக நாங்கள் செல்லிநாட்டை டூப்ளெக்ஸ் வருவர்களுக்கு செல்லிநாட்டை நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இந்தியாவில் ஈஸ்டில் செல்லிநாட், நாங்கள் வெஸ்ட் சைடில் செல்லோரன் நல்ல இடம். இப்போ கோட்டினேஜ், வெஸ்ட் மவுண்ட், மொன்ட்ரோயல் எல்லாம் நல்ல இடங்களாக இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து இருக்க ப்ராப்பர்ட்டிகள் இப்போ கொஞ்சம் பழைய ப்ராப்பர்ட்டிகளாக இருக்கும். 18th century ப்ராப்பர்ட்டிகள் வந்து கணக்கு இருக்குது. டவுன் டவுன் கிட்ட உள்ள இடங்கள். வெஸ்ட் மவுண்ட் எல்லாம் வெரி ஹை ப்ரைஸ் ஆன இடம், ஆனால் ஓல்டர் ப்ராப்பர்ட்டி. அதோட ரீசனபிளாக எங்களால் வேண்டக்கூடிய அளவு இருக்கிற வந்து இந்த பெஸ்ட் ஈஸ்ட் சைடில் செல்லிநாட்டும், நாங்கள் வெஸ்ட்டில் பார்ப்போம் என்றால் வில்சன் லோரன் ஆன்ஸ்டிக்கும் நல்ல இடமாக இருக்கின்றது. ஆனால் நான் கூடுதலாக அதிகம் கேட்பேன். நீங்கள் டக்காண்டு ப்ராப்பர்ட்டி கேட்டால் உடனே செல்லிநாட்டை ரெக்கமெண்ட் பண்ணால் ஒரு நல்ல ஏரியாவே நல்ல ப்ராப்பர்ட்டி தான் எங்களுக்கு முதலாக வரும். அதன் பின்பாடு எந்த ஏரியா விரும்பினோமோ நாங்கள் அதை கூட சொல்லுவோம். இது அதிகமாக அடிக்கடி என்னிடம் கிளையன் கேட்பது. இன்று கூட ஒரு கிளையன் கேட்டால் கேட்ட உடனே அந்த வீடியோவை நான் செய்து இதில் போடுகின்றேன். இது பிரியோசனமானவர்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.